Praise the Lord. I'm Sharmi. உங்களுக்காக ஒரு ஸ்பெஷல் சாங் பாட போறேன். Hallelujah, hallelujah, amen. Hallelujah, hallelujah, amen. Hallelujah, hallelujah, amen. Hallelujah, hallelujah, amen. வானாதி வானங்கள் கொள்ளாதவரே, வார்த்தையால் வர்ணிக்க கூடாதவரே, ஓயாமலும் புகழ் நான் பாடுவேன், இன்றுமே இன்றுமே என்றென்றுமே. வானாதி வானங்கள் கொள்ளாதவரே, வார்த்தையால் வர்ணிக்க கூடாதவரே, ஓயாமலும் புகழ் நான் பாடுவேன், இன்றுமே இன்றுமே என்றென்றுமே. Hallelujah, hallelujah, amen. Hallelujah, hallelujah, amen. Hallelujah, hallelujah, amen. Hallelujah, hallelujah, amen. பரலோக கவனத்தை ஈர்க்க வேண்டுமே, அப்பா உன் கண்களில் கிருபை வேண்டுமே, எப்போதும் உன்னருகே நான் வேண்டுமே, நீர் வேண்டும் நீர் வேண்டும் நீர் வேண்டுமே. பரலோக கவனத்தை ஈர்க்க வேண்டுமே, அப்பா உன் கண்களில் கிருபை வேண்டுமே, எப்போதும் என்னருகே நீர் வேண்டுமே, நீர் வேண்டும் நீர் வேண்டும் நீர் வேண்டுமே. Hallelujah, hallelujah, amen. Hallelujah, hallelujah, amen. Hallelujah, hallelujah, amen. Hallelujah, hallelujah, amen. விலகாத பிரியாத உம் சமூகமே, அதுதானே நிரந்தர சுதந்திரமே, வேறொன்றும் வேண்டாம் நீர் போதுமே, நீர் போதும் நீர் போதும் நீர் போதுமே. விலகாத பிரியாத உம் சமூகமே, அதுதான நிரந்தர சுதந்திரமே, வேறொன்றும் வேண்டாம் நீர் போதுமே, நீர் போதும் எப்போதும் நீர் போதுமே. Hallelujah, hallelujah, amen. Hallelujah, hallelujah, amen. Hallelujah, hallelujah, amen. Hallelujah, hallelujah, amen. Wish you a happy Sunday to all. பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கே துதிமை உண்டாவதாக. எல்லாம் நல்லா இருக்கீங்களா? கிறிஸ்மஸ்லாம் எப்படி போச்சு? இந்த வருஷத்தோட கடைசி சண்டேயில் இருக்கோம். அதனால் ஒரு ஸ்பெஷல் சண்டேவை இதை மாற்றலான்ட்டு ஆண்டவருடைய கிருபையால் பக்கத்தில் ஒருத்தர் இருக்காங்க. உங்களை பார்த்துருக்க மாட்டீங்க. இங்கே வந்து என்னோடய சிஸ்டருடைய மூத்த மகள் நர்சிங் ஒர்க் பண்ணுறா, நர்ஸாக இருக்கா. ஸோ உங்களுக்காக லைஃப்பில் முதல் முறையாக ஆண்டவரின் வார்த்தையை உங்களுக்கு சொல்ல வந்திருக்கா. அதுக்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். பிரைஸ் தி லார்ட். வாழ்த்துக்கள். நீங்கள் செய்கிற இந்த ஊழியம் வந்து இது ஒரு ஆரம்பம். வருஷத்தில் கடைசியாக இருந்தாலும் இது அவருக்கு ஒரு தொடக்கமாக இருக்கும் இல்லையா? அது கர்த்தருடைய கிருபை. ஸோ இன்று முதல் உங்களுடைய ஊழியம் வந்து இன்னும் அதிகமாக இருக்கணும். வருஷத்து முடிவில் இது இனிமேல் ஒரு ஆரம்பம்.
ஒரு வசனம் கூட சொல்லுது. என்ன வசனம் ஞாபகம் இருக்கா? உனக்கேற்ற ஒரு வசனம் சொல்கிறேன். துவக்கம் அற்பமாக இருந்தாலும் முடிவு சம்பூர்ணமாக இருக்கும் அப்படின்ற வசனம் இருக்குது. சரிங்களா? நம்முடைய துவக்கம் வந்து அற்பமாக இருக்கலாம், நம்முடைய பிறந்தது அற்பமாக இருக்கலாம், ஆனால் முடிவு என்பது ஆண்டவர் கொடுத்த ஒரு சம்பூர்ணமான வாழ்க்கையாக ஆண்டவர் மாற்றுவார். அப்படி தான் மகளுக்கும் மாற்றுவார்னு விசுவாசிக்கிறேன். இன்று உங்களுக்காக ஒரு ஸ்பெஷல் மெசேஜ் வந்திருக்கா. நீங்கள் ஆல்ரெடி சாங் பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த சாங்க்கு அப்புறம் ஒரு மெசேஜ் பேசுகிறீங்களா? ஓகே. God bless you. கர்த்தரோட பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு எல்லாரும் சர்ச்சுக்கு போயிட்டு ஹாப்பியாக உட்காந்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இன்னைக்கு கர்த்தர் என்னை பயன்படுத்தி ஒரு வார்த்தை பேச வைக்கிறார் என்றால் அது நான் ரொம்ப பிளஸ்டாக ஃபீல் பண்ணுறேன். இன்னைக்கு ஆண்டவர் எனக்கு கொடுத்த வார்த்தை என்னன்னா, நீர் போதுமே. இந்த வார்த்தையின் அர்த்தம் வந்து நான் ஒழிக்கும் போது வேற மாதிரி கேட்கலாம், நீங்க உங்க சிச்சுவேஷன் இருக்கும்போது வேற மாதிரி கேட்கலாம். ஸோ பைபிள்ன்றதே வந்து அது ஒரு உயிர் உள்ளதுன்றதானே சொல்லுவாங்க. நம்ம பேசுற ஒவ்வொரு வார்த்தைகள், நம்ம எப்படி நம்ம ஒரு மனுஷன் கிட்ட உட்காந்து பேசுறோமோ அதே மாதிரி நம்ம ஒவ்வொரு வாட்டி பைபிள் திறந்து நம்ம அதே வசனத்தை 100 முறை படிச்சாலும் அது வித்தியாசமா பேசும் என்று நான் நம்புறேன். அதே மாதிரிதான் இந்த வார்த்தையை நான் எடுத்துக்கிறேன். நீர் போதுமே. ஆண்டவர் வந்து இது என்னை குறித்து எப்பப்பெல்லாம் சொல்லுவாருன்னா, ஒரு சில சிச்சுவேஷன்லாம் வரும். நான் வந்து ஃபேமிலி, நாங்கள் எங்களோட ஃபேமிலி எல்லாருமே பார்த்தீங்கன்னா என்னோட அப்பா கிறிஸ்டியன், எங்கள் அம்மா கிறிஸ்டியன், ஸோ நான் கிறிஸ்டியன். இப்படி இல்லாமல் ஆண்டவர் என்ன ஒரு 14 வயதில் என்னை தெரிந்து கொண்டார் என்பதை நான் எப்படி எடுத்துக்கிறேன்னா, நான் என்னோட ஃபேமிலி, எங்க அம்மா பைபிள் படிக்கிறாங்க, எங்க அப்பா பைபிள் படிக்கிறாங்க, ஜெபம் பண்றாங்கன்னு இல்லாம ஆண்டவர் எனக்குள்ள வந்து, மகளே நான் உன்னை படைக்கப்பட்ட நோக்கம் இதுதான் அப்படின்னு சொல்லி என்னை தூண்டி எழுப்பினாரு பாத்தீங்களா. அதுல இருந்து நான் ஜெபிக்கிறது, அதுல இருந்து நான் புரிந்து கொண்டது என்னவென்றால், நீர் போதுமே. ஆண்டவர் வந்து பல சிச்சுவேஷன்ல நான் டவுனா இருப்பேன், ஒரு கண்டினியூட்டி இருக்காது, நான் ஒரு கனெக்ஷனோடு இருப்பேன் ஆண்டவர் கூட. நடுவுல ஒரு திடீர்னு ஒரு ட்ராப் அவுட், ஏதோ ஒரு சிச்சுவேஷன்ல வந்து அவர் கூட இருக்கிற ரிலேஷன்ஷிப்ல ஒரு ஸ்டாக்னேட் ஆகி நின்றுடுவேன். சரியா பைபிள் வாசிக்க மாட்டேன், சரியா ஜெபிக்க மாட்டேன், ஏதோ ஒரு இடைவேளை வந்துடும். அந்த சமயத்துல எல்லாம் ஆண்டவர் நம்ம பக்கம் தானா அப்படின்ற ஒரு டவுட்டே வந்துடும். இதெல்லாம் எப்படி நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு நாள் ஜெபிக்கிறதுக்கு சோம்பேறித்தனம் பட்டுட்டு படுத்துருவோம். அடுத்த நாள் நேத்து ஜெபிக்கலையே, இன்னைக்கும் அதே மாதிரி இருந்துடலாம் அப்படின்னு ஒரு ஈஸியா கொஞ்சம் கொஞ்சம் விட்டு விட்டு போக போக இத்தனை நாள் ஜெபிக்காம போயிட்டோம், இதுக்கப்புறம் ஜெபிச்சா ஆண்டவர் என்ன நினைப்பாரு, இல்ல ஆண்டவர் இடத்துல நமக்கு பழைய மாதிரி ஒரு அன்பு கிடைக்குமா, இல்ல பழைய கனெக்ஷன் வருமா அப்படின்ற ஒரு இதுலயே நம்ம தள்ளி 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 போயிடும். அது டேஸ் ஆகலாம், மந்த் ஆகலாம், ஏன் இயர் கூட ஆகலாம். அதனால நமக்கு என்ன ஆகும், ஒரு கடினமான சிச்சுவேஷன் வரும்போதோ ஒரு டிசிஷன் எடுக்க நம்ம தயங்குவோம். இது பர்சனலா எனக்கு நடந்திருக்கு. ஒரு காரியத்தை நான் துவங்கும் போது, ஆண்டவர் நம்ம பக்கம் தான் இருக்காரா, ஆண்டவருக்கு இது சித்தம் இருக்கா, ஆண்டவர் நம்மளை பயன்படுத்துறாரா அப்படின்ற ஒரு கொஸ்டின் மார்க் வரும். இது எப்போ வரணும், நம்ம ஆண்டவரை விட்டு விலகி இருக்கும்போது. இதே ஆண்டவர் நம்ம பக்கத்துல இருக்காரு, ஆண்டவர் கூட நம்ம தினமும் பேசிட்டே இருக்கோம், ஆண்டவர் நமக்கு வழிகாட்டிட்டே இருக்காருன்னா ஒரு ஸ்ட்ராங்கா ஒரு பிலீவ் இருக்கும். நான் ஒரு டிசிஷன் எடுக்கும் போதோ ஆண்டவர் என்ன பிளெஸ் பண்றது எனக்கு அப்படியே தெரியும். அந்த மாதிரி காரியங்கள்ல வந்து ஆண்டவர் இடத்துல நான் சொல்ற வார்த்தை, நீர் போதுமே அப்பா, நீங்க இருந்தா போதும். நான் என்னோட படைக்கப்பட்ட நோக்கம் என்ன என்று பாக்குறேன்னா, ஆண்டவரை ஆராதிக்கிறது, தொழுது கொள்றது. அப்கோர்ஸ் எல்லாருமே அதுக்காக தான் படைக்கப்பட்டிருக்கோம். இருக்கிற டைமை வேஸ்ட் பண்ணாம ஆண்டவருக்காக நம்ம இருக்கிற, ஆண்டவர் நமக்கு கொடுத்த நாவை பயன்படுத்தி ஆண்டவரோட வார்த்தையை சொல்லி கொண்டே இருப்போம், ஆண்டவரை பத்தி துதிச்சுக்கிட்டே இருப்போம். ஆமா, பைபிள்ல இருக்க பல பேரு ஆண்டவரால இப்படிதான் உயர்த்தப்பட்டார்கள் அல்லவா. எத்தனையோ பேரு ஆண்டவர் வந்து பேசும்போது, ஆண்டவர் வந்து ஊர்ல வந்து ஜெபம் சொல்லும் போதோ, ஆண்டவர் வந்து எல்லாவற்றையும் பேசும்போது ஏளாகமா பார்த்தாங்க, ரொம்ப சிரிச்சாங்க, ஆண்டவரை பத்தி பாதி பேர் நம்பல. ஆனா அந்த மனிதன் வந்து போன பிறகு அடுத்த வந்த ஊழியமே வேற மாதிரி இருந்துச்சுல்ல. இன்று நாங்களும் நீங்களும் ஆண்டவரை பத்தி தெரிஞ்சிருக்கிறோம் என்றா, ஆண்டவர் அப்போ வந்து நமக்காக சிலுவையில மறிச்சு தமக்காக சிந்தப்பட்ட ரத்தத்தை நம்ம இப்ப நினைவு கூறணும். அதுக்காக ஆண்டவரே நீர் போதும். இது மாத்திரம் இல்லாம ஃபியூச்சர்ல வேற எந்த சிச்சுவேஷன் வந்தாலும், எவ்வளவு பெரிய கவலை வந்தாலும் முடங்கி வீட்டுல இருக்காம ஆண்டவரே நீர் போதும் அப்படின்னு நம்ம மனசார நினைக்கணும். இது வந்து இந்த கடைசி காலம், இந்த கடைசி வாரம் அப்படின்றது மாத்திரம் இல்லாம இப்ப நம்ம புதிய ஆண்டுக்குள்ள போக போறோம், புதிய கிருபையினால நிரப்பப்பட போறோம். இன்னும் ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் என்னென்ன கிருபை வைத்திருக்காருன்னு தெரியாது இல்லவா. நம்ம வந்து இப்ப புதுசா போகும்போது எல்லாமே புதுசா இருக்கும். நம்ம பழைய வருஷத்துல நடந்தது எல்லாமே விட்டுறணும்.
ஆண்டவர் வந்து மன்னிக்கிறதுக்கும் மறக்கிறதுக்கும் நமக்கு கற்றுக் கொடுத்த தேவனா இருக்கிறார். இது சொல்றதுக்கு ஈஸியா இருக்கும், ஆனா செய்யறது எவ்வளவு கஷ்டம்னு உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். ஆனா நம்ம அது பிராக்டிஸ் பண்ணணும். ஆண்டவர் எப்படி நம்மளையும் நம்ம பாவங்களையும் மன்னித்தாரோ அதே போல நம்ம இந்த ஆண்டுலயே இருக்கிற எல்லா கஷ்டங்களையும் எந்த விதமான துன்பம், ஒரு கெட்ட நெகட்டிவிட்டி எல்லாம் இந்த வருஷத்தையும் மூட்டை கட்டிட்டு போட்டுட்டு போயிடலாம். புது வருஷத்துக்குள்ள போகும்போதோ ஒரு புது கிருபையோட புது ஆளாகவும் போகணும். நீங்க நினைக்கலாம்ல, ஒரு சில சிச்சுவேஷன்ல ஏன் நம்ம இப்படி இருக்கோம், நம்ம நம்ம கரெக்டா தான் இருக்கோமா? நிறைய பேர் சொல்லியிருக்கலாம், நீ ரொம்ப கோவப்படுற, இல்ல உன்னோட கேரக்டர் இப்படி இருக்கு, நீ விட்டு கொடுத்து போக மாட்ற, நீ ரொம்ப பொறாமப்படுற, இந்த மாதிரியான கேரக்டர்ஸ் நிறைய பேர் உங்களுக்கு சொல்லியிருக்கலாம். இதை நீ சேஞ்ச் பண்ணிருக்கோன்னு சொல்லியிருக்கலாம். ஆனா உங்களை நீங்க இது வரைக்கும் மாற்றிக்காம இருந்திருக்கலாம். இது வரைக்கும் அதை நீங்க மாத்திக்க ட்ரை பண்ணி முடியாம போயிருக்கலாம். ஆனா இந்த புதிய ஆண்டுல ஆண்டவர் நீங்க எதை நினைக்கிறீர்களோ அதை செய்து முடிப்பார் என்று நாங்க விசுவாசிக்கிறேன். நீங்களும் விசுவாசிங்க. விசுவாசத்தோடு ஜெபிங்க. விசுவாசத்தோடு ஜெபிக்கும் போது ஆண்டவர் வந்து பெரிய காரியத்தை செய்வார் என்று விசுவாசிக்கிறேன். சரி, புதிய ஆண்டுக்குள்ள போகும்போதோ நான் ஒரு வாக்கு தத்தத்தை சொல்ல விரும்புறேன். இந்த வாக்கு தத்தம் வந்து பர்சனலா எனக்கு ரொம்ப ஒரு ஸ்ட்ரென்த்தை கொடுத்தது. அது உங்களுக்கும் கொடுக்கும் நம்புறேன். நீங்கள் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிலும் 1000 மடங்கு அதிகமாகும்படி கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. உபாகமம் 1:11. ஆண்டவர் இந்த வருஷத்துல நம்ம இருக்கிறத விட அடுத்த வருஷத்துல அதிகமா ஆசீர்வதிப்பார். நீங்க கவலையப்படாதீங்க. இன்றைய தினத்தை குறித்து இருக்கிற பாடு போதும் நமக்கு. இன்னைக்கு நம்ம சாப்பிடுறோமா, இன்னைக்கு ஆண்டவர் நம்மள ஆசீர்வதித்தாரா, நம்மளால 4 பேருக்கு ஆண்டவரோட வார்த்தை போய் சேருதா, அவ்வளவுதான். பிரைஸ் காட். அதுக்கு அடுத்து வர நாட்கள், இனி வரும் காரியங்களை ஆண்டவர் வந்து ஃபேஸ் பண்றதுக்கு நமக்கு தைரியம் தருவார். அடுத்து வரப்போற காலங்களை ஆண்டவர் நமக்கு ஆசீர்வதிக்கிறதுக்கு அவர் ஆல்ரெடி லிஸ்ட் போட்டு வச்சிருக்காரு. அதனால நீங்க அதை பத்தி கவலைப்பட வேணாம், ஃபீல் பண்ண வேணாம். எல்லாமே ஒரு புதிய ஆண்டுல ஒரு சந்தோஷமாக ஒரு நாட்கள் தொடங்கும் என்று நான் ஜெபிக்கிறேன். ஒரு சின்ன ஜெபம் பண்ணி நம்ம முடிச்சிடலாம். ஜெபம். ஸ்தோத்திரம் அப்பா, இந்நாளை என்னை நாளாக்குனதுக்கு நன்றி தகப்பனே. அப்பா, இந்நாளில கூட என் தேவன் நீர் இந்த வார்த்தையை பேச வைத்த கிருபைக்காக நன்றி ராஜா. ஆம் தகப்பனே, நீர் என்னை அறிந்திருக்கிறீர். என்னை மாத்திரம் இல்ல, உம்மை நம்பி இருக்கிற அனைத்து கூட்டங்களையும் நீர் அறிந்திருக்கிறீர் ராஜா. அப்பா, நீர் கிருபையாய் வந்து இறங்கின தேவன் அல்லவோ. ஆம் தகப்பனே, அப்பா, இருக்கிறவர் இடத்தில் நீர் இல்லாமல் இல்லாத மகன்களை அல்லவோ நீர் தேடுகிறீர். ஆம் ராஜனே, அப்பா, நாங்க உண்மை அறிந்திருக்கிறோம். ஆனா நீர் எங்களை விட அறியாத பல மக்களை அல்லவோ குறித்து கவலைப்படுகிறீர், நேசிக்கிறீர். ஆம் தகப்பனே, உம்முடைய தேடல் எங்களை அல்ல, இல்லாதவர் இடத்தில் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். கூடிய சீக்கிரம் ரஜா இருக்கிற அனைத்து ஜனங்களும் உம்முடைய நாமம் சொல்லுகிற நாள் வரும். நீர் வருகிற நாள் வரும். அன்று தகப்பனே, நீர் நியாயம் தீர்க்கும் போது அனைவரும் உம்மிடத்தில் ரஜா அன்பு கூறுவார்களாக. ஆம் தகப்பனே, ஒருவரையும் விட்டு விடாதே. அவங்களுடைய குடும்பத்தை ஆசீர்வதிங்க. புதிய ஆண்டுக்குள்ள போகும்போது அவங்களுக்கு தேவையான பலனை தாங்க, சுகத்தை தாங்க. எத்தனையோ பேர் ரஜா அப்பா தன்னுடைய நோய்களினாலும் தன்னுடைய அப்பா மனசாட்சியின் அப்பா உறுத்துதலினாலும் பின்தங்கி நிற்கிறார்கள் தகப்பனே. நீர் அவர்கள் மத்தியில் பேசுங்க, நீங்க உலாவுங்க. உம்முடைய பரிசுத்த நாமம் வேணும் ராஜா. எங்க 2-3 கூடி ஜெபிக்கிறார்களோ அங்கு உம்முடைய பிரசனம் இருக்கும் என்று சொல்லுகிறீர் அல்லவோ ராஜா. ஆம் தகப்பனே, எத்தனையோ குடும்பங்கள் ஆண்டவரே அப்பா இவ்வேளையில் கூடி ஜெபிக்கலாம். அங்கு நீங்க போங்க, உம்முடைய பிரசன்னத்தை ராஜா கொடுங்க. அவங்க மனதுல பேசுங்க, என்ன வழியில போக வேண்டும். குழம்பி இருந்தா ராஜா ஒரு தெளிவான புத்தியை தாங்க தகப்பனே. ஆம் ராஜா, எந்த காரியம் தொடங்கினாலும் உம்முடைய பிரசனம் இருக்கட்டும், நீங்க ஆசீர்வதிங்க. ஆம் தகப்பனே, குடும்பத்துக்குள்ள ஒரு சந்தோஷம் சமாதானம் இருக்கட்டும் ராஜா. அப்பா, இது வரைக்கும் இருக்கிற சண்டை சச்சரவு பொறாமை போட்டிகள் எல்லாம் ஒழியட்டும். நீரே ஒளியாய் அந்த குடும்பத்துக்குள்ள பிரவேசிப்பீராக. யாருன்னா பலவீனமா இருந்தா அவங்களுடைய பலவீனத்தில் உங்களுடைய பலன் பரிபூர்ணமா விளங்க ஆசீர்வதிங்க. அவங்களுக்கு இருக்கிற அப்பா எது பலவீனம் என்று ஃபீல் பண்ணுகிறார்களோ அதுவே அவர்களுக்கு அப்பா ஒரு பலனாய் மாற்றி தருவீராக. அவர்கள் குனிந்த இடத்தில் நீர் உயர்ற்றுவீராக. ஆம் தகப்பனே, நீங்க பயன்படுத்துங்க, ஆளுகை செய்யுங்க. உம்முடைய கிருபை, உம்முடைய ரட்சிப்பு, உம்முடைய திராணியம் எங்களுக்கு தேவையா இருக்கிறது. எங்களை பலப்படுத்துங்க, பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. இந்த இனிய நாளில உம்முடைய ஆசீர்வாதம் எங்களுக்கு என்றென்றும் தேவை ராஜா. இயேசு கிறிஸ்து நாமத்தின் கீழ் விசுவாசத்துடன் ஜெபிக்கிறேன் என் ஜீவனுள்ள
நல்ல பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முள்ளுள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன். பிரைஸ் காட். அட்வான்ஸ் ஹாப்பி நியூ இயர். எல்லாரும் ஹாப்பியா ஒரு புது எனர்ஜியோடு ஒரு புது கிருபையோடு உங்களோட நியூ இயரை தொடங்குங்க. தேங்க்யூ. பிரைஸ் தி லார்ட். கேட்டிருப்பீங்க, இந்த வருஷம் கடைசியாக நாம் கடந்து சென்று வருவதாலும் அவருடைய வாழ்க்கையில் இது ஒரு ஆரம்பமாக இருக்கும் என்று விசுவாசிக்கிறேன். உங்கள் வாழ்க்கையில் இதுவரை இந்த வருஷம் ஃபுல்லாக உங்களுக்கு கஷ்டமே இருந்தாலும் இனி வரப்போன்ற புதிய வருஷம் உங்களுக்கு ஆசீர்வாத வருஷமாக 1000 மடங்கு இல்லையா இருக்கும்படியாக வாக்குத்தத்தம் கொடுத்துருக்க வசனத்தோடு உங்களுக்கு அந்த வசனம் கெட்டியாக பிடிச்சிங்க. அதன்படி உங்கள் வாழ்க்கையை ஆண்டவர் வழி நடத்துவாராக. பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இன்னும் அநேக சாட்சிகளும் அநேக செய்திகளும் ஆண்டவருக்குள் இருந்து கர்த்தரை சுத்தமாக பேசுவார்னு விசுவாசிக்கிறேன். பேசுவீங்க தானே? கண்டிப்பா. ஓகே. காட் பிளஸ் யூ. அனைவருக்கும் அட்வான்ஸ் கிறிஸ்மஸ் முடிஞ்சு போச்சு, நியூ இயர் வாழ்த்துக்கள். ஓகே, தேங்க்யூ. நீர் செய்ததை மறக்க கூடுமோ? இந்த வாழ்க்கை நீர் தந்ததே. நீர் செய்ததை மறக்க கூடுமோ? இந்த வாழ்க்கை நீர் தந்ததே. உம்மை ருசித்தே நல்லவர் என்று இன்னும் துதித்தே நன்றியோடு. உம்மை ருசித்தே நல்லவர் என்று